கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். ஜீசு சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டா, ஆனா டாக்டர் இப்போ சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்க்கும் மூணும் டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஜீசுவை நினைச்சு ரொம்ப கஷ்டமாயிட்டு இப்போ ஜீசு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஜூன்டே ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இப்பதான் மீரா, ஜூன்டே, அவனோட ஒய்ஃப் எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால கிட்ட எரிஞ்செரிஞ்சுதான் பேசுறாங்க. இவளுக்குனா என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து வர்றா. உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஜீசு வந்துட்டு, இந்த சன்லைட் எப்படி இருக்கும், அது என் முகத்துல படும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது என்ன கலர்ல இருக்கும்னு கேக்குறா. அதுக்கு கலர்லாம் கிடையாது, கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கும்போது ஜீசு எதையோ யோசிச்சுட்டு, ஒரு தங்கச்சிக்கு அண்ணனை பிடிக்கலாமான்னு கேக்குறா. ஒரு தங்கச்சிக்கு அண்ணனை பிடிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல, அது சாதாரணமா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லவும், நான் தனியாவே வளர்ந்ததுனால எனக்கு அப்படி தெரியுது போல அப்படின்னு அவளும் சமாதானம் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் சோயும் பார்க்கும் தான் பேசிட்டு இருக்காங்க. பார்க் செக்ரட்டரி வாங்க கிட்ட காசு கேட்கலாம், நான் போய் பேசுறேன், நீ இன்னைக்கு ஜீசுவை வீட்டுல கொண்டு விட்டுட்டு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்றான். ஆனா சோய் அவன் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து பார்க்கு கிட்ட வச்சுட்டு, இவ்வளவுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு, நீ மூணையும் கூட்டிட்டு கிராமத்து சைடுக்கு போயிரு, செக்ரட்டரி வாங்கக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நமக்கு காசு கிடைக்காதுன்னு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா பார்க் அவனை நிறுத்தி, சரி ஓகே, என் தங்கச்சியோட கடனை நானே பாத்துக்கிறேன், அது என்னோட கடன், இப்ப எல்லாம் சரியா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். உடனே சோய் அவன் சட்டையை பிடிச்சி, என்ன கொஞ்சமாவது மனுஷனா வாழ விடுறா, நான் சண்டையா இழுத்து இழுத்து உன் அம்மாக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, உன் அப்பாவோட காசு திருடின, இப்ப நீயும் சாகணுமான்னு கேக்குறான். நம்ம கூட இருந்தா பாஸ் கிம்மால பார்க்குக்கும் மூணுக்கும் ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறான். முதல்ல ஹீஜு இருந்தா, இப்ப சாகணுமா, பாஸ் கிம் ஒன்னையும் தான் தேடுறாரு. பார்க், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, ஜீசுக்கு வேற ஆபரேஷன் பண்ண முடியாது, அவளை நான் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சேன், ஆனா இப்போ ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு அவகிட்ட போய் சொல்லணும். நான் குப்பை மாதிரி வாழ்ந்தேன், என்ன குப்பையில தான் தூக்கி போட்டு போனாங்க, ஆனா இனிமே ஆச்சு நான் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஜீசுக்காக ஒரு டீசென்டான ஆளா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இப்ப அப்படி சோயும் ஜீசுவும் வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜீசு, நம்ம இனிமே ஒன்னா தூங்க வேணாம், எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றா. ஆனா அவன் ஜீசுவோட கைய பிடிக்க அவ கையை விட சொல்றா. ஆனா அவன் விடாம அழுத்தி பிடிக்கிறான். எனக்கு வலிக்குது விடுன்னு சொல்ல அவன் விடவே இல்ல. உன்னை நிறுத்து அப்படின்னு கத்திடுறா. உடனே அவன் கார ஓரம் கிட்ட, சாரி, நம்ம இனிமேதெல்லாம் பண்ண வேணாம், கட்டி பிடிக்கிறது, கைய பிடிக்கிறது, ஒன்னா தூங்குறது, இதெல்லாம் எதுவுமே வேணாம், நேத்து ராத்திரி நீ எனக்கு கிஸ் பண்ணல, அது எனக்கு தெரியும், நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, டக்குன்னு அவன், என்ன நான் உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான். இவளுக்குலாம் ஷாக்கு தாங்கல, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வாங்க உடனே கால் பண்றா. நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க. அவனும் இறங்கி வந்து, சாரி, என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நான் இது உன் மேல தப்புன்னு சொல்லல, என் மேலேயும் தப்பு இருக்கு, எனக்கே பயமா தான் இருக்கு, இப்போ உனக்கு தோணுது, அது எனக்கும் தோணுது, ஆனா அதெல்லாம் தப்பு, நாம அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதே நேரம் சோய்க்கு ஒரு போன் வருது. டான் அக்கா கூட ஒரு டாக்டர் இருப்பார்ல, அவர் தான் போன் பண்றாரு. அவர் போன் பண்ணி, சின்ன வயசுல ஜீசுக்கு ஒரு டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆர்பியால தான் கண் பார்வை போச்சுன்னு சொல்லிட்டு, திரும்ப செக்ரட்டரி வாங்க கிட்ட பிரைன் டியூமரால தான் கண் பார்வை போச்சுன்னு சொல்லிருப்பார்ல, மாத்தி பேசிருப்பாரு. அந்த டாக்டரை பத்தி விசாரிச்சிருப்பாரு போல. அவர் இப்போ எந்த இடத்துல கிளினிக் வச்சிருக்காருன்றதை இன்ஃபார்ம் பண்றாரு. அதே நேரம் டானோட அக்கா அந்த டாக்டர் கிட்ட வராங்க. வந்து 2 டாக்டர் அங்க வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. இப்ப ஜீசுவை பிக்கப் பண்ண அங்க செக்ரட்டரி வாங்க வந்துட்டாங்க. ஜீசு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்போன்னு சோய் அங்க கிராஸ் பண்ணி போறான். அது எல்லாத்தையுமே செக்ரட்டரி வாங்க பாக்குறாங்க. இப்ப அப்படி பார்க்கையும் மூணையும் தான் காட்டுறாங்க. பார்க் கிட்ட, ஜீசு சோய லவ் பண்றா, அவன் தான் அவ அண்ணன் இல்ல, அப்ப தாராளமா அவ லவ் பண்ணலாமே, கேக்குற காசு கூட அவ குடுக்கலாமே, 2 பேருக்குமே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பார்க் இருந்துட்டு திடீர்னு இவன் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றான். நமக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, முடிச்சுக்கலாமா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்க் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில வரான். அவளும் பின்னாடியே வரா. அவ்வளவுதான், நம்ம 2 பேருக்குள்ள முடிஞ்சு பிரேக்கப் அப்படின்னு சொல்ல 2 பேருமே வேற வேற சைடு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்பி நின்னுட்டு, டேய் என்ன கூப்பிட மாட்டியா, அப்படி போட்டு விட்டுருவியா அப்படின்னு கேட்க, அவன் திரும்ப வந்து, சோய் இத்தனை நாளா ஒரு குப்பை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா நினைச்சிட்டு இருக்கான், அதே மாதிரி இனிமே நல்லவனா வாழணும், டீசெண்டா வாழணும், அதுவும் ஜீசுக்காக நினைச்சிட்டு இருக்கான், இது அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவெல்லாம் கத்ரா, டேய் எனக்கெல்லாம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, போடா போ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டா. இன்னொரு பக்கம் சோய் ஜீசுவை சின்ன வயசுல பார்த்த டாக்டரை பார்க்க போறான். அங்க கிளினிக் பூட்டி கிடக்கு. இங்க வீட்டுல ஜீசுவும் தூங்க போயிட்டா. செக்ரட்டரி வாங்க பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, என்னாச்சு, எதுக்கு என்ன கூப்பிட வர சொன்ன, சோய் அங்கதானே இருந்தான், 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அவ எதுவுமே பதில் சொல்லல. அப்போ அந்த கிரீன் ஹவுஸ் சாவி அங்க அவ டேபிள்ல இருக்கு. அத பாக்குறாங்க. இன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டே அந்த சாவி எடுக்கிறாங்க. ஏன்னா சத்தம் இல்லாம இருந்தா அவளுக்கு கேட்டோம்ல, அதுக்காக ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. டேட் இனிமே தான் பிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்க டோரை லாக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இவங்க ஏன் டோரை லாக் பண்ணணும், இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அவ எதுவுமே பதில் சொல்லல.
கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களும் சாவியில இருந்து சத்தம் வந்துடக்கூடாதுன்னு மெதுவா புடிச்சிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. அதே நேரம் சோயும் வீட்டுக்கு வரான். செக்ரட்டரி வாங்க அவன் கிட்ட வந்து, என்னாச்சு நெக்தா முத ஜீசு டோரை லாக் பண்ண சொல்லியிருக்கா, ஏதாவது பிரச்சனையா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, இவன் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கான்ல, ஜீசுக்கு கண்ணு தெரியாத காரணம் இவங்க தானே, அப்படி கிட்டத்தட்ட அடிக்க மாதிரி கையை வாங்கிடுறான். சாமி இருந்துக்கோங்க, நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியா இருக்கேன். ஜீசுக்கு கண் பார்வை போனது காரணம் ஆர்பி, பிரெயின் டியூமர் இல்ல, சர்ஜரி ஏதாவது தப்பாச்சு, ஜீசுவால திரும்ப பார்க்க முடியாம போச்சு, ஜீசு மேல பாசம் இருக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே, இந்த பார்வையெல்லாம் அடுத்த தடவை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்களுக்கு எல்லாம் பதட்டம் ஆகுது. அப்ப கிரீன் ஹவுஸ் ஆவி வேற எடுத்துட்டாங்கல்ல, வேகமா அங்க போறாங்க. சோய் ஜீசு ரூமுக்கு போலான்னு சொல்லி கதவை திறக்க பாக்குறான். ஆனா கதவு லாக்ல இருக்குல்ல, அவளுக்கு தெரியுது யாரோ கதவை திறக்க பாக்குறாங்கன்னு. அது சோயாதான் இருக்கும்னு வேற அவன் நினைக்கிறா. இப்ப சோய் அவன் ரூமுக்கு போயிட்டான். அப்போ ஜீசு கால் பண்றா. அவன் கால் அட்டன் பண்ணிட்டு அமைதியா இருக்கான், ஒன்னும் பேசாம. ஜீசு உடனே ஏன் எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு சொல்ல, நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ அந்த மணி இருக்குல்ல, அந்த மணி ஆட்டி நீ என் கூடவே தான் இருக்க அப்படின்னு சொல்ல, திரும்பவும் எதுவும் பேச மாட்டான். இப்ப ஏன் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்ல, நான் உன் மூச்சு காத்த கேட்டுட்டு இருக்கேன், நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேர் முகத்திலயுமே ஒரு மெல்லிய சிரிப்பு. அப்புறம் அப்படி காலை கட் பண்ணிட்டாங்க. கிரீன் ஹவுஸ் பக்கம் போனாங்கல்ல செக்ரட்டரி வாங்க, அவங்க அந்த கிரீன் ஹவுஸ லைட்டா சுத்தி பார்த்துட்டு அந்த சீக்ரெட் டோரையும் கண்டுபிடிச்சாங்க. உள்ள போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ரூம் இருக்குன்றது இத்தனை வருஷமா தெரியாம இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க நிறைய போட்டோஸ் இருக்கு, எக்கச்சக்க வீடியோ ரெக்கார்டிங் டேப் இருக்கு. அவங்களுக்கு இப்ப ஒண்ணு ஒன்னா புரிய வருது. ஜீசுவோட அம்மா அங்க இருந்தது, அதே மாதிரி ஜீசு ரெக்கார்ட் பண்ணது, ஜீசுவோட உண்மையான அண்ணன் போட்டோ இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அப்ப சோயும் இங்கதான் வந்திருக்கான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது, கிட்டு நடுங்குறாங்க, பயங்கரமா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஆசுவாசமாகி அங்க இருக்கிற வீடியோ எல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. விடிய வீடியோ தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப காலையில டைனிங் டேபிள்ல ஜீசுவும் செக்ரட்டரி வாங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. ஜீசு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அதெல்லாம் மறைச்சி மனசுக்குள்ளே வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைச்ச செக்ரட்டரி வாங்க அவகிட்ட, நான் உன்னை நல்லா வளர்த்திருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா டஃபா என்ன மாதிரியே வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவளும் நீங்க நல்லா தான் வளர்த்திருக்கீங்க, ஆனா என்ன பேச வரீங்கன்னு சொல்ல, நான் எதிர்பார்த்ததை விட நீ தைரியமான பொண்ணுதான், சரி சாப்பிட ஆறிட போகுது அப்படின்னு எதுவும் வெளிப்படையா சொல்லல. இன்னொரு பக்கம் ஜீசுவை சின்ன வயசுல செக் பண்ணார்ல அந்த டாக்டர் இப்ப தனியா ஐ கிளினிக் வச்சிருக்காரு போல. அங்கதான் சோய் அவரை பார்க்க போயிருக்கான். ஆனா அந்த டாக்டர் சர்ஜரியில இருக்கிறதுனால ஒரு சின்ன எல்லோ கலர் ஸ்டிக்கி நோட்ல அவனோட போன் நம்பர் எழுதி அதை ரிசப்ஷனிஸ்ட கொடுத்துட்டு அவர் வந்தோடனே கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறான். வெளியிலே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சாரா பொண்ணு அவ பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நிறைய பணத்தை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறா. இன்னைக்குதான் இவ சோய்க்கு கொடுத்த 3வது நாள் போல ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிருக்கா. சோய் என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெரியல. அப்புறம் இங்க கட் பண்ணா டானோட அக்காவை கட்டுறாங்க. அவங்க சிமுலேஷன் ஆபரேஷன் ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க. அதாவது ஜீசுக்கு ஆபரேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சிமுலேட் பண்ணி பார்க்க போறாங்க. அவங்கள லாயர் ஜங் பார்க்க வந்திருக்காரு. ஆனா அவங்க சிமுலேஷன் பண்ற அவசரத்துல அவர்கிட்ட பேசலாம் இல்ல, அப்படியே கிளம்பிட்டாங்க. இங்க சோய் வெயிட் பண்ணிட்டு இருந்தால அந்த டாக்டருக்கு, அவர் பேரு டாக்டர் குவாக், அவர் அவரோட கிளினிக்கை விட்டு வெளியில வராரு. அதை அவன் பாக்குறான். ஆனா நேரா போய் அவர்கிட்ட பேசல. அவரும் இவன் கொடுத்த அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கினோட கையில வச்சிருக்காரு. ரிசப்ஷனிஸ்ட வாங்கிருப்பார் போல. போன் பண்றாரு, ஆனா அதையும் அவன் அட்டன் பண்ணல. திரும்ப அவர் கார்ல ஏறி போக இவன் பின்னாலேயே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே சமயம் டானோட அக்கா சிமுலேஷன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது முடிச்சு வெளியில வராங்க. ஆனா ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. செம்ம கான்ல தான் வெளியில வராங்க. அப்பவும் லாயர் ஜங் பேச ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் பேச முடியல. டானோட அக்கா கூட இன்னொரு டாக்டர் இருக்கார்ல, அவர் ஜோய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு வாய்ப்பு இல்ல, அவளுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஜோய்க்கெல்லாம் செம்ம காண்டாயிருச்சு. ஜீசு ஒரு தடவை சொல்லிருப்பால, எனக்கு கண்ணு வந்தா முத உன்னதான் பார்க்க போறேன்னு, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அப்புறம் அவ கூட சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வந்தவன் அந்த டாக்டர் குவாக்கோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப அவரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு அவன் கார்ல ஒரு பாட்டில் வச்சிருக்கான். அதை எடுத்து அந்த டாக்டர் குவாக்கோட கார் முன்னாடி போட்டான். உடனே அந்த கார் அந்த பாட்டில் ஏறி பாட்டில் வெடிச்சு டாக்டர் குவாக்கோட காரு நில தடுமாறுது. அப்படியே அதே இடத்துல நின்றுச்சு. சோயும் கார் நிறுத்திட்டு கோவத்துல வேக வேகமா இறங்கி வரான். அந்த டாக்டரை பார்த்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவரு யாரா நீ, யாரு, எதுக்கு அடிக்கிற, யார் நீ அப்படின்னு கேட்க அவன் பதிலே சொல்லல. அவன் ஜீசுவை பத்தின நினைவுகளோட அந்த கோவத்தோட அவரை போட்டு குத்துன்னு குத்துறான். இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கும் வந்துட்டான். நேரா ஜீசுவோட ரூம் தான் போறான். ஆனா அவ கதவு கிட்ட நின்னுட்டு உள்ள விட மாட்டா. அவனும் கேக்குறான், நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் உன் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. இதெல்லாம் தப்பு, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நேத்து நான் தெரியாம கிஸ் பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன உள்ள விடுன்னு சொல்லும் போது அவ, நான் உனக்காக பாக்கல, எனக்காக தான் பயப்படுறேன், நீ போன்னு சொல்லி அவ
அவ கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் சோய் திரும்பி பார்த்தா அங்க செக்ரட்டரி வாங்க நிக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பாத்துருக்காங்க. அவங்களுக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. அவன்கிட்ட என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனு பின்னாலே போறான். அதே நேரம் இந்த சாரா இருக்கல்ல, அவன் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. சோய் அங்க வரலனோடவே ஜீசுக்கு போன் பண்ணி, நான் சாரா, நான் உன் அண்ணனோட முன்னாள் கேர்ள் ஃபிரெண்ட். இப்போ உன் கூட இருக்கிறது உன் அண்ணனே கிடையாது, உன் அண்ணன் ஏற்கனவே இறந்துட்டான். நீ வேணா செக்ரட்டரி வாங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஜீசுவால இதை தாங்கவே முடியல. அப்படியே கண்ணீர் பொங்கிட்டு நிக்குது. பதட்டத்துல தடுமாறுறா. இதை எப்படியாவது சோய் கிட்ட கேட்டுறோன்னு அவன் ரூமுக்கு போறா. அங்க போய் சோய் சோய்னு கூப்பிட்டு பாக்குறா. அவன் தான் ரூம்ல இல்லையே. அதுக்கப்புறம் தான் அவன் ரூம்ல இல்லன்னு புரியுது. அப்ப அவளுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. செக்ரட்டரி வாங்க ரூம்ல தான் அவங்க தான் சோயை கூட்டிட்டு போயிருந்தாங்கல்ல. இப்ப அவன் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு, நீ எப்படி ஜீசுவை கிஸ் பண்ணுவ, அவளை எப்படி நீ தொடுவ அப்படின்னு சொல்லி அரைஞ்சிருக்காங்க. இவன் உடனே கையை பிடிச்சி அவங்க சோத்துல தள்ள அந்த சத்தம் தான் இவளுக்கு கேட்டிருக்கு. இப்ப ரெண்டு பேருமே மாறி மாறி பேச்சிலே சண்டை போட்டுக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.